விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம், தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. விருச்சிக ராசி வைகாசி மாதம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கும் அதிபதி செவ்வாய், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு உடையவரும் செவ்வாய் தான். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் என்பது விளையாட்டு ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது காதல் ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம், மேடை பேச்சு, நம்முடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 5ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சஞ்சரிப்பது சிறப்பான பலனை தரும். ஏனென்றால் ராசிநாதன் 5ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம். ஆக ராசிநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் தெளிவாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக இருக்கும். அந்த குழப்பம் இல்லாமல் கரெக்டாக முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இந்த 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கும் பொழுது. அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பது சிறப்பான பலன்கள் இல்லை. புத்திரர்களுடன் விரோதங்கள் ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக பூர்வீகத்திலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக இந்த தந்தையின் தந்தை பாட்டனார் வகையிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது. 19ஆம் தேதி வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராசிநாதன் வலுவடைவது சிறப்பு. அவர் மறைந்து 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே வலுவடைந்து ஆட்சி பெற்று ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பது போட்டித் தேர்வுகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம், போட்டி தேர்வு ஸ்தானம். ஆக செவ்வாய் என்பது வெற்றி கிரகம், செவ்வாய் என்பது உத்தியோக கிரகம். ஆக 6ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 6ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது இருக்கும். சில உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடும், கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். ஆக இந்த 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உடையவர் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7க்கும் 12க்கும் உடையவர் யார் என்றால் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானத்திலே. 6ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடம் பொதுவாக இந்த மாதம் வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் வலுவடைகிறது. ஆக சுக்கிரன் திருமண காரகன், அதாவது காலச்சக்கரத்து 2க்கும் 7க்கும் உடையவர் இல்லையா. இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். திருமணம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் கைகூடும். ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் பொண்ணு கிடைக்காம சுற்றி மாப்பிள்ளை கிடைக்காம சுற்றி வந்தவங்களுக்கு இந்த 7ஆம் இடம் வலுவடையக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் திருமணம் நிச்சயமாக நடக்கும், அல்லது நிச்சயமாக செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏனென்றால் 7ஆம் இடம் வலுவடைகிறது. 7ஆம் இடத்திலே 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுகிறார். 7ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை இந்த மாதம் நடைபெறுகிறது. ஆக 7ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது நண்பர்கள், கணவன் அல்லது மனைவி மூலமாக வருமானம், அடுத்ததாக நண்பர்கள் வழி வருமானம், அடுத்ததாக கூட்டு தொழிலே வருமானம், கூட்டு தொழிலிலே வாடிக்கையாளர்களை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் 7ஆம் இடம் வாடிக்கையாளர்கள் இந்த சமூகத்தையும் குறிக்கக்கூடிய இடம். ஆக 7ஆம் இடம் வலுவடைவதால் 7ஆம் இடத்து அனைத்து காரகத்துவங்களும் சிறப்படையும். அடுத்ததாக 12ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது கணவன் அல்லது மனைவி வழி சில ஆடம்பர செலவுகள், சுக்கிரன்னா ஆடம்பர செலவு, ஆடம்பர செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், செலவுகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்பது 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 8க்கும் 11க்கும் உடையவர் யார் என்றால் புதன். புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 18ஆம் தேதி வரை, வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை 6ஆம் இடத்திலே நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம்.
அதுவும் மறைவு ஸ்தானம், இதுவும் மறைவு ஸ்தானம். ஆக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அடிப்படையிலே நற்பலன்களை தரும். ஆனால் 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பது சிறப்பில்லை. லாபங்களிலே சில தடைகளை ஏற்படுத்தும். மூத்த சகோதர வழியிலே சில சங்கடங்களை ஏற்படுத்தும். மூத்த சகோதர வழியிலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தனக்கு மூத்த சகோதர வகையிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல சித்தப்பா வகையிலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அவர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த 11/6 சம்பந்தப்படும் பொழுது நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அவர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீண் விவாதங்களை நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூத்த சகோதரம் சித்தப்பா வகையிலே தவிர்க்க வேண்டும். இந்த புதன் 18ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது 18ஆம் தேதிக்கு பிறகு புதனும் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11/7 சம்பந்தப்படுது. ஆக 11/7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்போ திருமணம் கண்டிப்பாக ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் எளிதில். அதாவது 2 வருஷம் 3 வருஷம் சுற்றி பொண்ணு கிடைக்காத கூட டப்புன்னு முடிஞ்சு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த 11/7 சம்பந்தப்படும் பொழுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார் என்றால் சூரியன். இந்த சூரியனும் 7ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. ஆக ஏற்கனவே அங்கே குரு இருக்காரு 7ஆம் இடத்திலே. அடுத்ததாக சுக்கிரன், அடுத்ததாக புதன், அடுத்ததாக சூரியன். ஆக 4 கிரக சேர்க்கை 7ஆம் இடத்திலே சென்றடைகிறது. ஆக 10ஆம் அதிபதி 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழில் ஸ்தானம். ஆக கூட்டு தொழிலே விரிவுபடுத்துதல். ஒரு தொழில் இருக்கிறவங்க அடுத்த தொழில் கிளை தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா யாருக்கிட்டையாவது பார்ட்னர் சேர்ந்து கூட்டு தொழிலாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த 10/7 சம்பந்தப்படும் பொழுது. தொழில் சம்பந்தமான கூட்டு தொழில் சம்பந்தமான புது முயற்சிகள் எடுப்பதற்கு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த 10/7. சூரியனும் சுக்கிரனும் சம்பந்தப்படும் பொழுது சுக்கிரன் அங்கே இருந்தாலும் குரு அங்கே இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்தாலும் கூட அவர்களுடைய பலனையும் சூரியன் தான் சேர்த்து தருவார். ஆக இந்த 7, 10 அதே போல் 11/7 இதெல்லாம் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே போல் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். கூட்டு தொழிலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளர் இல்லையா? இந்த சமூகத்தில் நிறைய அறிமுகங்கள் ஏற்பட்டு அதன் வழியாக நமக்கு புதிய ஐடியா கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 7ஆம் இடம் வலுவடைந்து 7ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள் அனைத்தும் சிறப்படையும் மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.